அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு பெஞ்ச் மார்க்கிங் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஆசியன், சரி, ஆசியன்னாக்கா ஆசியா. independent director are a requirement for listed company in all Asian economies, where most require at least 1/3 of the board to be independent. 2012 Singapore Corporate Governance Code recommend a majority of independent director when the chairman of the board is not independent. Committees of board such as audit, remuneration and board nomination are required in all Asian economies except Vietnam. In China, the audit committee is to be composed of independent directors only. சரி, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் பல்வேறு பகுதியில் உள்ள தரக்குறியீடுகள் பெஞ்ச் மார்க்கிங் ஆசியாவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அனைத்து ஆசிய நாடுகளில் இயங்கி வரும் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு தன்னிச்சையுடன் செயல்படும் இயக்குநர்கள் தேவைப்படுகின்றனர். சரியா, நம்ம ஆசியாவில் இண்டிபெண்ட் டைரக்டர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இயக்குநர்கள் பட்டியலிடப்பட்ட ஆசியா நாடுகளில் லிஸ்டட் கம்பெனிஸ். சரியா, லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு இண்டிபெண்ட் டைரக்டர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச நிர்வாக குழுவில் 1/3 இயக்குநர்கள் தன்னிச்சையாக செயல்படும் நபராக இருக்க வேண்டும். மினிமம் சரியா, அதில் 1/3 அவங்க என்ன பண்ணணும், அது தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடியவங்கள, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதவங்கள தன்னிச்சையாக செயல்படக்கூடியவங்களாம் இருக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி 2012 சிங்கப்பூர் ஆளுகை குறியீடு அமைப்பு தன்னிச்சையாக செயல்படும் இயக்குநர்களை பரிந்துரை செய்கிறது. சரியா, 2012 சிங்கப்பூரில் என்ன பண்ணுறாங்க, ஆளுகை குறியீடு பெஞ்ச் மார்க்கிங், சரியா, கவர்னன்ஸ் கோடு, பெஞ்ச் மார்க்கிங்கில் கவர்னன்ஸ் கோடு, சரியா, ஆளுகை குறியீடு அமைப்பு தன்னிச்சையாக செயல்படும் இயக்கம் பரிந்துரை செய்கிறது. அவங்க இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இண்டிபெண்ட் டைரக்டர் வேணும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பரிந்துரை இருப்பினும் குழுவின் தலைவரும் போதிய சுதந்திரம் அளிப்பதில்லை. ஆனால் குழுவோட தலைவர், கமிட்டியோட தலைவர் என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தேவையான என்ன கொடுக்குறதில்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சுதந்திரம் இண்டிபெண்ட் கொடுக்குறது கிடையாது. சரியா, வியட்நாம் நாட்டை தவிர்த்து மற்ற அனைத்து ஆசிய நாடுகளிலும் பொருளாதாரத்தில் தணிக்கை மற்றும் ஊதிய போன்றவற்றில் பரிந்துரை தேவைப்படுகிறது. சரிப்பா, வியட்நாம் நாடு தவிர்த்து எக்ஸப்ட் வியட்நாம் நாடை தவிர எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெமுனரேஷன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஊதியம், தணிக்கை குழு போன்றவற்றுக்கு குழுக்களின் பரிந்துரை தேவைப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சீனாவில் தணிக்கை குழுவின் மூலமே தன்னிச்சையாக செயல்படும் இயக்குநர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். சீனாவில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தணிக்கை குழு மூலம் என்ன பண்ணுறாங்க, இயக்குநர்கள் உருவாக்கப்படுறாங்க, அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சரி, இது த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டியூட், த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டியூட், த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் CII, சரியா, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பாலிசி ஸ்டேட் தட் அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் directors should be independent. சரியா, the nominating and corporate governance committee is one of the 3 standing committees along with the audit committee and the compensation committee required by NYSE to be composed entirely of independent director. G20 OECD principles encourage formulation of nomination committee to ensure
ensure proper compliance with established nomination procedure and to facilitate and coordinate the search for a balanced and qualified board அப்படிங்கிறாங்க. சரியா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நிறுவனங்களின் முதலீட்டாளர்களின் குழுவால் CII நிறுவனங்களின் ஆளுமைக்காக கொள்கைகளை குறைந்தபட்சம் 2/3 சரியா 2/3 பங்கு இயக்குநர்கள் சுதந்திரத்தன்மை கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் என கூறுகிறது. சரி, CIO குழுக்களோட என்னது ஆளுமை மூலமாக பாலிசி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாங்க, 3ல் 2 மடங்கு 3ல் 2 பேர் என்ன பண்ணணும், அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும். சரியா? அவங்க எப்படி இருக்கணும், சுதந்திரமானவங்களாக இருக்கணும். சரி, சுதந்திரத்தன்மை கொண்டவர்களாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியமன குழு மற்றும் நிறுவன ஆளுகை குழு ஆகிய 3 தரநிலை குழுவில் ஒன்றாகும். சரிங்களா? ஒரு நியமன குழு மற்றும் நிறுவன ஆளுகை குழு ஆகியவை 3 தரநிலைகளில் ஒன்றாகும். 3 தரநிலை அதில்